திருப்பத்தூரில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெற்றமைக்கு இஸ்லாமியர்களிடையே முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நன்றி தெரிவித்தார். பெரிய பள்ளிவாசலுக்கு வந்த சிவகங்கை தொகுதி முன்னாள் மக்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரத்திற்கு பெரிய பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெரிய பள்ளிவாசல் அருகே ஜமாத்திற்கு சொந்தமான இடத்தில் ரூபாய் 10 லட்சம் செலவில் இருசக்கர வாகன கூடம் அமைத்து தருமாறும், மேலும் திருப்பத்தூர் சுவீட்டிஷ் மிஷன் மருத்துவமனையின் குறிப்பிட்ட பிரிவிற்கு மட்டும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதனை பொது மருத்துவமனையாக வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து அவர் பேசுகையில், சிவகங்கை தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை வெற்றியடைய செய்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் ஒருபோதும் அரசியல் சாசனம் திருத்தப்படாது எனவும், பொது சிவில் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படாது, மேலும் குடியுரிமை திருத்தச் சட்டம் வழக்கில் உள்ளது. இந்த சட்டம் மக்களுக்கு முரணானது என உச்சநீதிமன்றம் விரைவில் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கும் என்றார். மேலும் ஊரக தொகுதியான நமது தொகுதியில் சட்டம், வேளாண்மை, மருத்துவம் மூன்றிற்கும் கல்லூரி அமைய பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது. விரைவில் கால்நடை கல்லூரியும் அமைக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் கணேசன், வட்டார தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் ஜமாத் தலைவர் இஸ்மாயில், சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் ஹாஜி கே. எம். முகமது பாரூக், ஆலிம் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.